गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கு. அவ்வளவுதான். இப்படி இருக்கு தெரியுமா? வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் கீரை போட்டு லைட்டா டிமாண்ட் நோத்திட்டு ரிவர்ஸ் கீர் ஒரு சில டைம் இப்படி தான் உள்ள ரிவர்ஸ் கீர் தண்ணி ஊற்றுது. இங்கதான்ல இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவ்வளோதான் கிளம்பிடுச்சு. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் டெலிவரி பண்ண போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி பள்ளமாக போட்டு வச்சிடுறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம ஓரம் கட்டி தான் நிற்கணும். எவ்வளோ பெரிய பள்ளம், அந்த பள்ளத்தில் விட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் முடிஞ்சது கதை. ஓ பின்னாடி இருக்க கேனை நான் மறந்துட்டு ஓட்டிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குது ரோடு. பள்ளமாக இருக்கும். பின்னாடி வர கேனா இருக்குது. தேர்ட் கியர். எப்பயுமே நம்ம தான் டாடா ஏசினால நம்ம தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் டாடா ஏசி. இந்தமாரி வண்டி ஓட்டுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இந்த எப்படி சொல்கிறது, வண்டி ஓட்டிகிட்டே இருந்தால் அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கணும் போல தோணும் எனக்கு. உங்களுக்கும் அப்படி ஏதாவது தோணுன்னான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். சத்தம் இருக்குது. ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது ஒரு சத்தம் ஒன்று வரும். அந்த சத்தத்தையே நான் ஃப்ளாட் ஆகிடுவேன். சரியான சவுண்டு. இப்போ BS6 மாடலில் ஒரு சவுண்ட் வருது. சைலன்சர் சூப்பராக இருக்குது. மேடு ஏற போகிறோம் பாருங்க.